ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 5 வந்து டீல் பண்ண போகிறோம். ஆர் பாஸ்ட் அப்படிங்கிற புக்லேருந்து ஆல்ரெடி 4 சாப்டர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் போயிட்டு ஆர் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி சாப்டர் 1லேருந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் எந்த புக் ஸ்டார்ட் பண்ணாலும் 6th ஸ்டாண்டர்ட் NCERTலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் அண்ட் பெட்டர் இன்சைட்ஸ் கிடைக்கும். என்னதான் இது வந்து ஸ்டோரிஸாக இருந்தாலும் ரொம்ப கிட்டிஷாக இருந்தாலும் 6th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் படித்தாதான் நிறையா தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டடி படியில் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்லேருந்து NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எல்லாமே வந்து கோர்சஸாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த கோர்சஸ் வேணாலும் ஆப்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேளுங்க. அண்ட் as well as நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. அண்ட் லெட்ஸ் மூவ் இன்டு த டாபிக். So, Shankaran woke up to see his grandparents all ready to go and vote. They wanted to be the first to reach the polling booth. Why? Shankaran wanted to know whether they were so excited. Somewhat impatiently, his grandfather explained, we can choose our own rulers today. So, election day, அதனால ஆப்வியஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் எக்ஸைட்டட் எலெக்ஷன் போய் ஓட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்மளோட ரூலர்ஸை இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஹவு சம் மென் பிகேம் ரூலர்ஸ். ஸோ எப்படி இந்த ரூலர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது அப்படின்னா, சூஸிங் லீடர்ஸ் ஆர் ரூலர்ஸ் பை ஓட்டிங் இஸ் சம்திங் தட் ஹேஸ் பிகம் காமன் டியூரிங் த லாஸ்ட் 50 years or so. ஸோ கடந்த 50 வருடங்களாக தான் வந்து இந்த சூஸிங் த ரூலர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ராஜாஸ் வி ரெட் அபவுட் இன் சாப்டர் 4 were probably chosen by the ஜனா. ஸோ ஜனானா பீப்புள். ஸோ அவங்க தான் வந்து அவங்களோட ராஜாவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வயசு வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை இன்டெலெக்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க சூஸ் பண்ணாங்க. பட் அரௌண்ட் 3000 years ago we find some changes taking place in the ways in which rajas were chosen. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3000 years கழித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அரவுண்ட் அந்த 3000 year பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ராஜாஸ் சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சம் மென் நவ் பிகேம் ரெக்கக்னைஸ் அஸ் ராஜாஸ் பை பர்ஃபார்மிங் வெரி பிக் சாக்ரிஃபைசஸ். ஸோ அந்த டைமில் வந்து ராஜாஸாக எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ த அஸ்வமேதா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் வாஸ் ஒன் ஆஃப் சச் ரிச்சுவல். ஸோ அஸ்வமேதா நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்தோம். ஸோ அஸ்வமேதா அப்படின்னா ஹார்ஸை வந்து பலி கொடுக்கறது. அண்ட் எப்படி இந்த கான்செப்ட் நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹார்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை வந்து லூஸாக விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து ராஜாவோட ஆளுங்க வந்து பார்த்துப்பாங்க, கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஹார்ஸ் வந்து வாண்டர் பண்ணிகிட்டே இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹார்ஸ் வந்து இன்னொரு ராஜா ஓட இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹார்ஸை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ராஜா 1ஓட இடம், ராஜா 2ஓட இடம். ஸோ ஹார்ஸை வந்து இந்த ராஜா வந்து மேய விடுறாரு. ஸோ இது இந்த பவுண்ட்ரிலேருந்து அந்த ராஜாவோட பவுண்ட்ரிக்கு போகுது. இந்த ராஜா வந்து இந்த ஹார்ஸை ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்னா சண்டை போடணும், ஃபைட் பண்ணணும், ரெண்டு ராஜாவும் ஃபைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி பாஸ் பண்ண விட்டுட்டாரு அப்படின்னா இந்த ராஜாவை தான் சுப்பீரியராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? So if they allowed the horse to pass, it meant they accepted the Raja who wanted to perform the sacrifice was stronger than them. These Rajas were then invited to the sacrifice. So இந்த ஹார்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் ஸ்ட்ராங்கராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால இந்த ஹார்ஸ் வந்து பலி கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ இந்த ராஜா வந்து இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், வந்து பாருங்கன்னு. விச் வாஸ் பர்ஃபார்ம்டு ஸ்பெஷலி பை யார் வந்து இந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இந்த யாகங்கள்லாம் சொல்லுவாங்க, ப்ரீஸ்ட், பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்க, who are rewarded with gifts. ஸோ இந்த பிராமின்ஸ்க்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. The Raja who organized the sacrifice was recognized as being very powerful. ஸோ இந்த ஹார்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுற ராஜா தான் ரொம்ப பவர்ஃபுல். And all those who came brought gifts for him. ஸோ இந்த ராஜாவுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொண்டு வருவாங்க. த ராஜா வாஸ் அ சென்ட்ரல் ஃபிகர் இன் திஸ் ரிச்சுவல். ஸோ ராஜா தான் வந்து சென்ட்ரல் ஃபிகர் இந்த ரிச்சுவலில். ஹீ ஆஃபன் ஹேட் அ ஸ்பெஷல் சீட், அ த்ரோன் ஆர் அ டைகர் ஸ்கின். ஸோ சீட் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அவருக்கு. ஸோ என்னென்னா அதில் நிறையா ஜெம்ஸு, ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை வச்சு அதை மேக் பண்ணியிருப்பாங்க. இல்லை டைகர் ஸ்கின்னை உரிச்சு அவரோட சீட்டை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ் சேரியட் ஹூ வாஸ் ஹிஸ் கம்பேனியன் இன் த பேட்டில் ஃபீல்ட் and witnessed his exploits. ஸோ சேரியட் அப்படின்னா இப்போது பேட்டில் ஃபீல்டில் குதிரை முன்னாடி இருக்கும், ராஜா பின்னாடி உட்காந்துட்டு போவார். ஸோ அதுதான் சேரியட். ஸோ அது நிறைய கதைகளை பார்த்துருக்கும். ஸோ அதுக்கு வாய் இருந்தால் நிறைய கதைகள் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. chanted tales of his glory. His relatives, especially his wives and son, had to perform variety of minor rituals. ஸோ ராஜாக்கு இருக்கிற பசங்களும்
ஒய்ஃப்ஸும் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். இவர் எப்படி அஸ்வமேதா பண்ணார், அது மாதிரி ஒருத்தருக்கும் நிறையா ரிச்சுவல்ஸ் இருக்குது. த அதர் ராஜாஸ் were simply spectators who had to sit and watch the performance of the sacrifice. ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் உட்காந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரீஸ்ட் performed the ritual including the sprinkling of sacred water on the king. ஸோ இந்த கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து தலையில் அவங்களுக்கு அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா தண்ணி, அந்த மாதிரி வந்து ராஜாவோட தலையில் வந்து அடிப்பாங்க ப்ரீஸ்ட்டு. ஸோ the ordinary people, the wish or vaishya also brought gifts. ஸோ இந்த ஆர்டினரி மக்கள் அப்படிங்கிறது தான் விஷ் ஆர் வைஷ்யான்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களும் கிஃப்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஹவர் சம் பீப்புள் வந்து இந்த சாக்ரிஃபைஸ்க்கு அலோவ் பண்ணலை, சச் as those who were regarded as shudras by the priests. ஸோ ஷூத்ராஸ்ன்னு அழைக்கப்பட்ட மக்கள் வந்து ப்ரீஸ்ட் தான் வந்து ஷூத்ராஸ்ன்னு அழைக்கிறாங்க சில பேரை. ஸோ நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஷூத்ராஸ் அப்படிங்கிறவங்க வந்து கீழே அந்த ரொம்ப கீழே இருப்பாங்க. ஸோ பிராமின்ஸ் த ப்ரீஸ்ட் வந்து மேலே, அதுக்கப்புறம் தட் இஸ் வைஷ்யாஸ், அதுக்கப்புறம் ஷத்ரியாஸ், சூத்ராஸ். ஸோ இந்த ஷூத்ராஸ் தான் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேவை செய்வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து வர்ணா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். So we have many books that were composed in North India, especially in the areas trained by Ganga and Yamuna. So Ganga Yamuna போகிற வழியில் அந்த பாத்வேல வந்து நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. The books are often called later Vedic. These books are called as later Vedic booksன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதிக் பீரியட் வந்து நம்ம பார்த்தோம், ரிக்வேதா அப்படிங்கிறது தான் ஏர்லி வேதிக் பீரியட். அதுக்கப்புறம் வந்ததுல லேட்டர் வேதிக் பீரியட். பிகாஸ் தே வே கம்போஸ்ட் ஆஃப்டர் த ரிக்வேதா தான் இருக்கிறதுலே பழைய புக்கு அபவுட் விச் யூ லேர்ன் அபவுட் சாப்டர் 4ல பார்த்தோம். ஸோ தீஸ் இன்க்ளூட்ஸ் ஸோ லேட்டர் வேதிக் பீரியட் இல்லை லேட்டர் வேதிக் புக்ஸ்ன்னு எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமவேதா, யஜுர்வேதா, அதர்வவேதா. ஸோ உங்களுக்கு இந்த சம, யஜுர், அதர்வ வேதாவோட மீனிங்ஸ் ஒரு புக்குக்கும் என்னென்ன மீனிங்ஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு புக் வந்து மேஜிக் ரிலேட்டடானது, ஸோ அது எந்த புக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ as well as அதர் புக்ஸும் வந்து வருது. These were composed by priests and described how rituals were to be performed. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து யார் கம்போஸ் பண்ணுறாங்க? சமா, யஜுர், அதர்வா எல்லாம் ப்ரீஸ்ட் தான் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க தான் வந்து டீட்டெயிலாக எழுதுகிறாங்க ஒரு ரிச்சுவலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு மேலே இருக்கிற பர்சன் எப்படி ரிச்சுவல்லாம் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த மனுஷங்களே வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. அதை வந்து மிச்சவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இது எப்படி வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னா இவங்க தான் மேலே டாப்பில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இப்போ ஒரு ரிச்சுவலை செய்யணும்னா நீங்கள் அந்த ப்ரீஸ்ட்டை தான் கூப்பிடணும், அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், காசு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுனா மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப யோசித்து அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஸோ தே ஆல்சோ கண்டெயின் ரூல்ஸ் அபவுட் த சொசைட்டி. சொசைட்டியில் ஒரு மக்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவங்களே பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ மிச்ச மனுஷன் யோசிச்சு பாருங்கள், இவங்களும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறாங்க, அவங்களும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறாங்க. மிச்சம் என்ன பண்ணணும்னு இவங்க எழுதுகிறாங்க, சரிங்களா? ஸோ தே வேர் செவரல் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இன் த சொசைட்டி அட் திஸ் டைம். ஸோ குரூப்ஸ் நிறையா இருந்தது. ப்ரீஸ்ட், வாரியர்ஸ், ஃபார்மர்ஸ், ஹர்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா ஃபாரஸ்ட் பீப்புள். ஸோ சம் ப்ரீஸ்ட்டும் வாரியர்ஸும் ரிச்சாக இருந்தாங்க அண்ட் சம் ஃபார்மர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் கூட ரிச்சாக இருந்தாங்க. ஸோ அதர்ஸ் இன்க்ளூடட் ஹர்டர்ஸ், கிராஃப்ட் பர்சன், லேபரர்ஸ், ஃபிஷிங் ஃபோக், ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் வேர் புவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ரீஸ்ட் டிவைடட் பீப்புள் இன்ட்டு 4 குரூப்ஸ். ஸோ இந்த ப்ரீஸ்ட் வந்து மக்களை 4 குரூப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அதுதான் வர்ணா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு தெம் ஈச் வர்ணா ஹேட் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அக்கார்டிங் டு தெம் அப்படின்னா இந்த ப்ரீஸ்ட் எழுதினபடி ஒரு வர்ணாவில் இருக்கிறவங்களும் ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். த ஃபர்ஸ்ட் வர்ணா வாஸ் தட் ஆஃப் த பிராமின். ஸோ இந்த ப்ரீஸ்ட் தான் பிராமின். ஸோ இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் வர்ணால இவங்களே அவங்கள பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. பிராமின்ஸ் வேர் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டடி அண்ட் டீச் த வேதா. ஸோ என்னன்னா இவங்க தான் வேதாஸை படிக்கணும், இவங்க தான் அதை டீச் பண்ணணும், சாக்ரிஃபைசஸ் இவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணணும், கிஃப்ட்ஸும் இவங்க தான் வாங்கிக்கணும். செகண்ட் பிளேஸில் வந்து ஷத்ரியாஸ்னால் ரூலர்ஸ். ஸோ இவங்க வந்து மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பேட்டில்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. தேர்ட் வந்து காமன் மக்கள், விஷ் ஆர் வைஷ்யாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஃபார்மர்ஸ், ஹர்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ போத் ஷத்ரியாஸ் இந்த வைஷ்யாஸ் வந்து இவங்களும் சாக்ரிஃபைசஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷத்ரியாஸும் வைஷ்யாஸும் சாக்ரிஃபைசஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சாக்ரிஃபைசஸ் பண்ண வரவங்க தான் இந்த பிராமின்ஸ், சரிங்களா? அண்ட் ஃபோர்த் ஸ்டாட் ஆஃப் த மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வேர் த ஷூத்ராஸ் who had to serve the other 3 groups and could not perform any ritual. எந்த ரிச்சுவலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆஃபன் விமன் வேர் ஆல்சோ grouped with the ஷூத்ராஸ். ஸோ இந்த ஷூத்ராஸ் கூட விமனையும் சேர்த்திடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், மேலே பிராமின்ஸ், தட் இஸ் த ப்ரீஸ்ட், ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் இவங்க எல்லாமே இருப்பாங்க, இதுக்குள்ளே விமனும் இருப்பாங்க. இந்த விமனை தூக்கி ஷூத்ராஸ் கூட கம்பைல் பண்ணி போட்டுடுறாங்க, சரிங்களா?
ஸோ போத் விமன் அண்ட் சூத்ராஸ் இவங்க 2 பேருமே வந்து வேதாஸை படிக்கக்கூடாது. த ப்ரீஸ்ட் ஆல்சோ செட் தட் தீஸ் குரூப்ஸ் ஆர் டிசைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பர்த். ஸோ ஒருத்தன் பிறந்தனே வந்து நீ இந்த குரூப்பில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரோட ஃபாதர் வந்து பிராமணாக இருந்தாருன்னா அவர் பையனும் பொண்ணும் பிராமின் தான் அந்த மாதிரி. லேட்டர் தே கிளாசிஃபைட் சம் பீப்புள் அஸ் அன்டச்சபிள். ஸோ இது இல்லாமல் அன்டச்சபிள்ஸ்னு சில மக்கள் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ் பர்சன், ஹண்டர்ஸ், கேதரர்ஸ், ஸோ as well as people who help perform burials. ஸோ புதைக்கிறது இல்லை எரிக்கிறது அவங்க எல்லாத்தையும் அன்டச்சபிள்ஸ்னு. ஸோ இந்த குரூப் கூட மிச்ச குரூப் வந்து கான்டாக்ட் வச்சாங்க அப்படின்னா இது பொல்யூட்டிங்னு அர்த்தம். இவங்க வந்து பொல்யூட் ஆன மாதிரி அர்த்தம், அழுக்கான மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ப்ரீஸ்ட்ஸ். ஸோ மெனி பீப்புள் do not accept the system of varna laid by the Brahmins. Some kings thought they were superior to the priests. ஸோ நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணல. கிங்ஸ் வந்து சில பேருக்கு என்ன நீ தான் மேலே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட்டு, நீ மேலே இல்லை நான் தான் மேலே அப்படிங்கிற மாதிரி. Others felt that birth could not be the basis for deciding which varna people belong to. பிறந்தனால ஒருத்தன் வந்து இந்த காஸ்ட்டை சேர்ந்தானா அது தப்பு, ஸோ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. Besides, some people felt that there should be no difference among people based on occupation. ஸோ ஆக்குபேஷனை வச்சு நீங்கள் ஒருத்தனை வந்து நீ இந்த காஸ்ட்டு சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த பரியல்ஸ், கிரிமேஷன் அந்த மாதிரிலாம். சம் அதர்ஸ் ஃபெல்ட் தட் எவ்ரிபடி ஷுட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ். ஸோ எல்லாருமே ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதர்ஸ் கண்டெம் த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து கூடாது அப்படிங்கிறாங்க. Also there were many areas in subcontinent such as the northeast. So northeast பக்கம் இன்னும் tribal மக்கள் இருக்காங்க, where social and economic differences were not sharp and where the influence of the priest was limited. ஏன்னா அந்த இன்னுமே வந்து இந்த northeast பக்கம் வந்து tribal people தான் இருக்காங்க. இன்னுமே நிறைய பேர்னால அந்த இடத்துக்குள்ளே உள்ளுருவி போக முடியாது. ஸோ அப்படியும் அந்த காலத்தில் அப்படி தான் அந்த பிராமின்ஸ்னாலே அந்த இடத்துக்கு போக முடியாதனால தான் அந்த இடத்துல சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டிஃப்ரென்சஸ் அவ்வளோ இல்லை, மக்கள் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ ஜனபதாஸ். ஸோ ஜனபதாஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி பார்த்தோம், ஜனா அப்படிங்கிறது மக்கள், ஜனபதாஸ் தான் குரூப் ஆஃப் கிங்டம்ஸ் அந்த மாதிரி. மகாஜனபதாஸ் இன்னும் பெரிய கிங்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த ராஜாஸ் ஹூ பர்ஃபார்ம் தீஸ் பிக் சாக்ரிஃபைசஸ் வென் நவ் ரெகக்னைஸ் இஸ் பிங் ராஜா ஆஃப் ஜனபதா. ஸோ ராஜா ஆஃப் ஜனபதானா ஒரு குரூப் ஆஃப் மக்களுக்கு இவர் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி. And the word Janapada literally means the land where the Jana set its food and settled down. So மக்கள் அங்கே போய் காலை வச்சு அந்த இடத்துல செட்டில் ஆகுறாங்க, அதனால் ஜன மக்கள் பதா அப்படிங்கிற லேண்டு. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஜனபதாஸ் வந்து மேப் 4ல் காட்டியிருக்காங்க, நம்ம பார்ப்போம். Further கீழே வரும். Archaeologists have excavated a number of settlements in these Janapadas such as ஸோ ஜனபதா பார்த்தீங்கன்னா புராணா கிலா டெல்லியில் இருக்குது, ஹஸ்தினாபுரா மீரட்டில் இருக்குது, அத்ரஞ்சி கேரா வந்து எட்டாவில் இருக்குது. ஸோ இந்த அத்ரஞ்சி கேராவும் ஹஸ்தினாபுராவும் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ தே ஃபவுண்ட் தட் பீப்புள் லிவ் இன் ஹட்ஸில் கேட்டில்ஸ் வச்சுருக்காங்க, அதர் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய க்ராப்ஸ் வளர்த்துனாங்க, ரைஸ், வீட், பார்லி அந்த மாதிரி. ஸோ எப்படி நம்ம இண்டஸ் வேலியில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ தே மேட் earthen pots. இண்டஸ் வேலின்னு நம்ம பார்த்தோம் earthen pots. ஸோ அந்த earthen pots வந்து இட் வாஸ் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிரேவேர், பெயிண்டட் கிரேவேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரேவேர்னால் கிரே கலரில் வந்து இருக்கும். தே ஹேட் பெயிண்டட் டிசைன், யூஸ்வலி சிம்பிள் லைன்ஸ் ஆர் ஜாமெட்ரிக் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்டட் கிரேவேர் இதுதான். அண்ட் மகாஜனபதா, இப்போ ஜனபதானா என்னென்னு பார்த்தோம், மகாஜனபதா பார்க்க போகிறோம். ஸோ அபவுட் 2500 years ago some ஜனபதாஸ் became more important than the other. ஸோ எல்லாம் வந்து இப்போ பாருங்கள் 1, 2, 3, 4 பிளேசஸ் இருக்குன்னா இந்த 4th பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் இது மகாஜனபதா ஆயிரும், இதெல்லாம் ஜனபதாவாக தான் இருக்கும். அண்ட் வேர் நோன் அஸ் மகாஜனபதா. ஸோ சம் ஆஃப் மேப்பில் வந்து காட்டியிருக்காங்க அண்ட் அதோட கேபிட்டல் சிட்டியும் காட்டியிருக்காங்க. ஸோ மெனி வந்து இட் வாஸ் ஃபோர்ட்டிஃபைட். இப்போ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மகாஜனபதானா எங்கேயோ வேறு ஒரு 5th மகாஜனபதா இருக்குன்னா அவங்க வந்து இதை கேப்சர் பண்ண வருவாங்க. ஸோ அதனால் இதை சுற்றி ஒரு வாலை கட்டிடுவாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் ஹியூஜ் வால்ஸ் ஆஃப் wood, brick and stone were built around them. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மகாஜனபதாஸ். ஸோ காந்தாரா, ஸோ இம்பார்ட்டண்ட் டாக்ஸிலா எல்லாம் கேபிட்டல்ஸ். அப்புறம் வந்து குரு, இங்கே இருக்குது பாருங்கள், குரு, ஹஸ்தினாபுரா பார்த்தோமோ, பாஞ்சாலா, கோசலா, வைஷாலி, வஜ்ஜி, மகதா, அங்கா. ஸோ மகதாவோட கேபிட்டல் தான் ராஜகிரஹா. ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல், அந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேபிட்டல். அதுக்கப்புறம் கௌஷாம்பி, அவந்தியோட கேபிட்டல் வந்து உஜ்ஜைன். அவந்தியெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான, லேட்டர் மகதா தான் வந்து பெரிய ஒரு மகாஜனபதாவாக வரும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், மேப் ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. So forts were probably built because people were afraid of attacks from other kings and needed protection. நான் சொன்னேன் வேறு ஏதாவது கிங் வந்துடக்கூடாது உள்ள அப்படிங்கிற மாதிரி. So it is also likely that some rulers wanted to show how rich and powerful they were by building large, tall and impressive walls around the cities. So சில பேருக்கு வந்து காசு அதிகமாக இருக்கும், அதனால் இப்போது வீடு கட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் இவ்வளோ ரிச் அப்படின்னு காட்டுறதுக்காக பெரிய ஒரு ஃபோர்ட் வந்து கட்டுவாங்க. Also in this way the land and people living inside the fortified area could be controlled more easily by the king. ஸோ ஒரு ஃபோர்ட் வந்து கட்டிட்டாங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து அந்த ராஜாவுக்கு சொன்ன மாதிரி ஸோ ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அவங்கள. பில்டிங் சச் ஹியூஜ் வால்ஸ் ரிக்வயர்ட் கிரேட் டீல் ஆஃப் பிளானிங். ஸோ ரொம்ப பிளானிங்
பிளானிங் தேவை, thousands and lakhs of bricks ஸ்டோன்ஸ்லாம் தேவை. இதுக்கு வந்து எனார்மஸ் லேபர் தேவை இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக. பாசிபிளி thousands of men, women, children தேவைப்பட்டாங்க அண்ட் ரிசோர்ஸஸும் தேவைப்பட்டது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், thousands of bricks. ஓகே, ஸோ த நியூ ராஜாஸ் நவ் பிகேன் மெயின்டைனிங் ஆர்மிஸ். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ ஒரு ஃபோர்ட்டு கட்டுறாங்க அப்படின்னா மக்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வரது அதை கண்ட்ரோல் பண்ணும். வெளியில் எந்த கிங்கும் வந்து இந்த இடத்த கேப்சர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஆர்மி அதை சுற்றி வந்து கட்டணும், மக்களை வந்து நிற்க வைக்கணும். ஸோ அதுக்கு ஆர்மி தேவைப்படுது. அந்த ஆர்மிக்கு ரெகுலர் சேலரிஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் சம் பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க யூஸிங் பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ். இதை பற்றி நம்ம ஃபர்தர் சாப்டர் 8 பார்க்கலாம், பஞ்ச் மார்க் காயின்ஸ் பற்றி. ஸோ அந்த காலத்திலே மகாஜனபதா இருந்த காலத்திலே வந்து பஞ்ச் மார்க் காயின்ஸ் வந்து ஆர்மிஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ டேக்ஸ், எப்படி டேக்ஸ் வந்து ராஜா வந்து லே பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் த ரூலர்ஸ் ஆஃப் த மகாஜனபதா பில்டிங் ஹியூஜ் ஃபோர்ட்ஸ் வந்து கட்டினாங்க, ஆர்மிஸ் மெயின்டைன் பண்ணும், நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்பட்டது அண்ட் தே நீடட் officials to collect these taxes. ஸோ officials வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டாங்க. ஸோ instead of depending on occasional gifts brought by the people, as in the case of Raja of Janapada, they started collecting regular taxes. இப்போ ஜனபதாவில் வந்து கிஃப்ட்ஸ் கொண்டு வரதை மட்டும் நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ மகாஜனபதா ஆனதுக்கப்புறம் ஆர்மிஸ்லாம் மெயின்டைன் பண்ணல, அது காசு தேவைப்பட்டது, அதனால் டேக்ஸ் லே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டேக்ஸ் எப்படின்னா, இப்போது நான் வந்து ஃபீல்டில் வந்து 6 தக்காளி வந்து விதைக்கிறேன் அப்படின்னா 6ல் வந்து ஒரு பகுதி வந்து நான் ராஜா கொடுத்தணும், மிச்சம் 5 நான் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. பாகா ஒரு ஷேர், பிரித்து கொடுக்கறது ஷேர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள், பாகானா என்ன அப்படிங்கிறதுலாம் முக்கியம். இன்னும் அடுத்து இந்த லெசனில் முக்கியமான இன்னும் வார்த்தைகள்லாம் பார்ப்போம். ஸோ தேவர் டாக்ஸஸ் ஆன் கிராஃப்ட்ஸ் பர்சன் as well. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, கிராஃப்ட்ஸ் பர்சன் மேலேயும் டேக்ஸ் வந்து கொண்டு வராங்க. தீஸ் குட் ஹேவ் பின் இன் த ஃபார்ம் ஆஃப் லேபர். ஸோ அவங்க வந்து லேபர் வந்து பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அ வீவர் ஆர் அ ஸ்மித் மே ஹாவ் டு ஒர்க் ஃபார் டே எவ்ரி மந்த் ஃபார் த கிங். ஸோ ஒரு மந்தில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீவரோ இல்லை ஒரு ஸ்மித்ஸ் பர்சனோ போயிட்டு ராஜாவுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பெண்டிங்காக இருக்கும் அதை அவங்க கிங்டமில் பண்ணி கொடுக்கணும். ஹர்டர்ஸும் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆனிமல்ஸோட ப்ரொடியூஸ், இப்போ மில்க்னா மில்க் கொடுக்கலாம், அனிமல்ஸ் மீட் கொடுக்கலாம், அந்த மாதிரி. தேவர் ஆல்சோ டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் that were sold through trade. ஸோ இப்போ கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் டேக்ஸ் இருக்குது. அண்ட் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் கொண்டு வந்து சேஞ்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ தேர் were 2 major changes in agriculture around this time. One was the growing use of the iron plow. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் உடன் ப்ளவ், ஐ மீன் இதோட டாய் மேக் வந்து இருந்தது. ஸோ இங்கே வந்து அயன் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட மீனிங் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திஸ் மீன் தட் ஹெவி clayey soil could be turned over better than with a wooden plow share. ஸோ clayey soilலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அயன் ப்ளவ் உடன் ப்ளவோட அதிகமாக டேர்ன் பண்ணும். ஸோ கிரெயின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிது. செகண்ட் வந்து பீப்பிள் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் சீட்ஸை வந்து அப்படியே சும்மா தூவி விடுவாங்க. ஸோ அதில் வளரட்டும்னு எடுக்கும்போது கம்மியாக தான் வரும். டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வீட்டில் நீங்கள் குட்டியாக வச்சு அதை வளர்த்தி ஒரு செடியாக பாதுகாப்பாக பாத்தி வளர்த்து, ஸோ இந்த ரைஸ் பேடி ஃபீல்ட் அதிலலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, மக்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம். ஸோ அதை எடுத்து அதுக்கப்புறம் நட்டு வைப்பாங்க. ஸோ இப்படி நட்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய ஈல்டு வந்து வரும். ஸோ திஸ் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் as many more plants survived. However, it was a back-breaking work. ரொம்ப ஒரு முதுக உடைக்கிற ஒர்க். ஏன்னா நிறைய ஒர்க் இதில். அங்கே பிளான் பண்ணும், அதை எடுத்துகிட்டு வந்து ஃபீல்டில் பிளான் பண்ணும், குமிஞ்சு பிளான் பண்ணும், இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்லேவ் மென் அண்ட் விமனை வந்து யூஸ் பண்ணாங்க. தட் இஸ் தாசீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமகாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ காமகாராஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் அண்ட் தே ஹேட் டு டூ திஸ் ஒர்க். அண்ட் லெட்ஸ் டேக் அ க்ளோஸர் லுக். இப்போ மகதா நான் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு மகாஜனபதா அப்படிங்கிறது மேப்பில் ப்ளாட் பண்ணிட்டோம். ஸோ மகாதா பிகேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மகாஜனபதா இன் அபவுட் அடுத்த ஒரு 200 வருடங்களில் இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. மெனி ரிவர்ஸ் சச் அஸ் கங்கா, சோன்லாம் வந்து இந்த மகதா வழியாக வந்து பாஸ் ஆகுது. திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, வாட்டர் சப்ளைக்கு, லேண்ட் ஃபீல்டுக்கு வந்து லேண்டை வந்து ஃபர்டைலாக மேக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க, இரிகேஷனுக்கு. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் மகதா வந்து ஃபாரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ தான் மகதா அப்படின்னா இந்த இடத்துல ஃபாரஸ்ட் பண்ணுறது, இங்கே அந்த ஒரு பார்ட் வந்து ஃபாரஸ்டடாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து எலிஃபென்ட்ஸ் வளர்த்த ஆரம்பித்தாங்க. அந்த எலிஃபென்ட்ஸை வந்து ஆர்மிக்காக ட்ரெயின் பண்ணாங்க. அண்ட் ஃபாரஸ்ட்டும் வந்து வுட்டு ப்ரொவைட் பண்ணது, ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்காக கார்ட்ஸ், சேரியட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணாங்க. பிசைட்ஸ் தேர் வாஸ் அயர்ன் ஓர். ஸோ இந்த ரீஜனில் வந்து அயர்ன் ஓர், பீகார் பக்கம் தானே மகதா இருக்குது. ஸோ அந்த இடத்துல அயர்ன் ஓர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, அயர்ன் ஓர் மைன்ஸ். அண்ட் இந்த ரீஜன் தே குட் பி டேப் டு மேக் ஸ்ட்ராங் டூல்ஸ் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ மகதா அண்ட் ஹேட் 2 வெரி பவர்ஃபுல் ரூலர்ஸ், தட் இஸ் பிம்பிசாரா அண்ட் அஜாத் சத்ரு. ரொம்ப முக்கியம், பிம்பிசாரா
அதுக்கப்புறம் வந்து அஜாத் சத்ரு வந்து அவரோட பையன். ஸோ இவங்க மகதால தான் வந்து இவால்வ் ஆகிறாங்க. ஹூ யூஸ் ஆல் பாசிபிள் மீன்ஸ் டு கான்கர் அதர் மகாஜனபதாஸை கான்கர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ மீன் இவங்க மகாஜனபதா அதர் ஜனபதாஸை வந்து குட்டி குட்டி ஜனபதாஸை கான்கர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மகாபத்மநந்தா வாஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ரூலர். ஹி எக்ஸ்டெண்டட் ஹிஸ் கண்ட்ரோல் ஓவர் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட். அப்படியே நார்த் வெஸ்டர்ன் பார்ட், இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னா இவர் இம்பார்ட்டன்ட் மகாபத்மநந்தா. அண்ட் தென் ராஜகிரிஹா, ப்ரெசன்ட் டே ராஜ்கிர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே பீகாரில் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் மகதா. ஸோ இது நம்ம மேப்பில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வில் கோ பேக் டு த மேப், வில் வாட்ச் அகெயின். ஸோ நான் சொன்னேன் மகதா இங்கே இருக்குது, மகதாவோட கேபிட்டல் ராஜகிரிஹா. ஸோ லேட்டர் வந்து இந்த ராஜகிரிஹாலேருந்து பாட்டாலிபுத்ராவுக்கு மாற்றிடுவாங்க அவங்களோட கேபிட்டலை. ஓகே, ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, ஸோ later the capital was shifted to Pataliputra, that is the present day Patna. இது பீகாரில் தான் இருக்குது. ஸோ மோர் தென் 2300 years ago, ஸோ கொஞ்சம் 2300 years ago போனீங்க அப்படின்னா ரூலர் நேம்ட் அலெக்சாண்டர் who lived in Macedonia வந்து இருந்திருக்கார், யூரோப்பில். உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர். ஸோ இவர் வந்து வேர்ல்டு கான்கரர் ஆகணும்னு நினச்சார், பட் ஆக முடியல. பட் ஈஜிப்ட், வெஸ்ட் ஏஷியா பக்கம் சில இடங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணார். and came to the Indian subcontinent. ஸோ எங்கே வந்தாருன்னா பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் பிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலெக்சாண்டர் வந்து பிஎஸ் வரைக்கும் வராரு. இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு. பட் ஒரு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, முடியாது, எங்களால் இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லி ரிவர்ட் அடிச்சிடுறாங்க. ஸோ when he wanted to march further eastwards, the soldiers refused. They were scared as they had heard the rulers of India had vast armies of foot soldiers, chariots and elephants. ஸோ எதை கேட்குறாங்கன்னா, ஃபுட் சோல்ஜர்ஸ், கால்படை, அதுக்கப்புறம் குதிரைப்படை, யானைப்படை, இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு பயந்து போயிடுறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அலெக்சாண்டர் இது வரைக்கும் வந்தக்கப்புறம் இங்கே வந்து நான் சொன்ன நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து மகாபத்மநந்தா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் வச்சுருந்த எலிஃபென்ட்ஸோட சவுண்டை பார்த்தே, ஏன்னா அது வரைக்கும் அவங்க எலிஃபென்ட்ஸ்னால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்டான அனிமலை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடினதா அப்படின்னு வந்து நிறைய கதைகள் இருக்குது. ஸோ க்ளோசர் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ஜி. ஸோ வஜ்ஜி நம்ம பார்த்தோம். while Magadha became a powerful kingdom, Vajji with its capital at Vaishali, ஸோ வஜ்ஜி அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் வந்து வைஷாலி, was under a different form of government known as Gana or Sangha. ஸோ அங்கே வந்து மகாஜனபதா பார்த்தோம், இங்கே வந்து கனா ஆர் சங்கா அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வஜ்ஜியும் நம்ம மேப்பில் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணிடலாம். முன்னாடியே ஸ்பாட் அவுட் பண்ணிட்டோம். யா, ஸோ இந்த மேப்பில் வஜ்ஜி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. வஜ்ஜியோட கேபிட்டல் வந்து வைஷாலி. ஸோ இங்கே வந்து கனா ஆர் சங்கா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட், ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த கனா ஆர் சங்கா they were not one but many rulers வந்து இருந்தாங்க. ஸோ அங்கே மேலே பார்த்தோம் பிம்பிசாரா, அஜாத சத்ருன்னு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூலருக்கு மேலேயே இருந்தாங்க. சம்டைம்ஸ் ஈவன் வென் thousands of men rule together, each one was known as a ராஜா. 1000 பேர் ரூல் பண்ணாலும் எல்லாத்தையுமே ராஜான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ மேலே அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்தோம், ஒரு பவர்ஃபுல்லான ராஜா தான் இருக்க முடியும்னு. ஸோ தீஸ் ராஜாஸ் performed rituals together. They also met in assemblies and decided what had to be done and how through discussions and debate. அதனால தான் இது சங்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லா ராஜாஸும் ஒன்றா மீட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு ஒன்றா டிசைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் they were attacked by an enemy, they met to discuss what should be done to meet the threat. ஸோ ஒரு enemy வராங்கன்னா ஒன்றாவே டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம். How a women, dasas and kamakaras. ஸோ இது நம்ம பார்த்தோம், women dasis, dasas, kamakaras, landless laborers could not participate in this assembly. ஸோ ராஜாவோட குடும்பங்கள் அப்படி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் நார்மல் பீப்புள், கீழே இருக்கிற லேண்ட் இல்லாதவங்க, விமென், தாசாஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ போத் த புத்தா அண்ட் மகாவீரா, ஸோ சாப்டர் 6ல் பார்க்கலாம் அவங்கள பற்றி, பிலாங் டு கனாஸ் ஆர் சங்காஸ். ஸோ புத்தாவும் மகாவீராவும் இந்த கனா சங்காலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்க. And some of the most vivid description of life in the Sanghas can be found in Buddhist books. ஸோ புத்திஸ்ட் புக்கில் வந்து சங்காஸை பற்றி ஒரு அளவுக்கு விவிடாக, ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைனா கூட ஷார்ட்டில் கொடுத்துருக்காங்க, அங்கங்கே கிளியராக இல்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யா, ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ராஜா, அஸ்வமேதா, ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், வர்ணானா 4 டிஃப்ரெண்ட் வர்ணாஸ், ஜனபதா, அதுக்கு மேலே மகாஜனபதா, ஃபோர்ட்டிஃபிகேஷன், ஆர்மி, டேக்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். So this is an account of the Vajjis from the Nikaya, a famous Buddhist book. So என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த account, this is an account of Vajjis. One second guys. So this is an account of the Vajjis from Nikaya, a famous Buddhist book. So எக்ஸாமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Nikaya is a famous Jain book அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஸோ இது வந்து புத்திஸ்ட் புக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், விச் கண்டெயின் சம் ஆஃப் த ஸ்பீச்சஸ் ஆஃப் புத்தா. ஸோ நிக்காயால வந்து புத்தாவோட சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் வேர் ரிட்டன் டவுன் அபவுட் 2000 years அகோக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ புத்தா வந்து புத்தாவோட ஸ்பீச்சஸ் பற்றி இந்த புக்கில் வந்து எழுதியிருக்கும். அதுதான் நிக்காயா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஜாத்த சத்ரு, ஸோ பிம்பிசாரா அஜாத்த சத்ருன்னு பார்த்தோம். அஜாத்த சத்ரு wanted to attack the Vajjis. ஸோ வஜ்ஜீஸ் நம்ம பார்த்தோம் சங்காஸ் அப்படிங்கிற இதில் ஒர்க் ஆகுறாங்கன்னு. He sent his minister named Basakara to the Buddha to get his advice on the matter. ஸோ புத்தாவே சங்காவை சார்ந்த ஒருத்தவர் தான். ஸோ இவரோட மினிஸ்டர் வாசகாரா வந்து புத்தா கிட்ட அனுப்புகிறாரு, போய் அட்வைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ த புத்தா ஆஸ்ட் வெதர் த வஜ்ஜீஸ் மெட் ஃப்ரீக்வெண்ட்லி இன் ஃபுல் அசம்பிளிஸ். ஸோ புத்தா வந்து கேட்டிருக்காரு வஜ்ஜீஸ் வந்து ஃபுல் அசம்பிள் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலில் மீட் பண்ணுறாங்களான்னு. ஸோ when he heard that they did, he replied that the Vajjis would continue to prosper as long as. ஸோ இப்படி வந்து வஜ்ஜீஸ் கிட்ட கேட்டிருக்காரு, வஜ்ஜீஸில் இருக்கிறவங்க கிட்ட. ஸோ வஜ்ஜீஸில் இருக்கிறவங்க வந்து ஆமாம் ஃபுல் அசம்பிளிஸில் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வஜ்ஜீஸில் இருக்கிறவங்க எப்போ வரைக்கும் ப்ராஸ்பர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, தே ஹெல்ட் ஃபுல் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பப்ளிக் அசம்பிளிஸ் வச்சா மட்டும்தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தே மெட் அண்ட் ஆக்டட் டுகெதர், தே ஃபாலோட் எஸ்டாப்ளிஷ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் இல்லைனா பிரச்சனை வந்துடும். தே ரெஸ்பெக்டட் சப்போர்ட்டட் அண்ட் லிசன் டு த எல்டர்ஸ் சொல்கிறத கேட்கணும். வஜ்ஜி விமென் வேர் நாட் ஹெல்ட் பை ஃபோர்ஸ் ஆர் கேப்சர். வஜ்ஜியில் இருக்கிற விமென் வந்து நம்ம பார்த்தோம் அந்த சங்கால வந்து விமென் வந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு. ஸோ புத்தா சொல்லியிருப்பார் விமெனை வந்து நீங்கள் ஃபோர்ஸால் லைக் உங்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேப்சர்லாம் பண்ணி வைக்கக்கூடாது எந்த விமெனையும். அண்ட் தென் அவங்கள ஃப்ரீயாக விடணும். சைத்தியாஸ் அப்படின்னா வந்து லோக்கல் ஷ்ரைன்ஸ். ஸோ இப்போ உங்கள் இடத்துல வந்து லோக்கலாக ஒரு கோயில் இருக்கும், லோக்கலாக சர்ச் இருக்கும், லோக்கலாக மாஸ்க் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட லோக்கல். ஸோ அந்த லோக்கல் ஷ்ரைன்ஸ் தான் வந்து சைத்தியாஸ்ன்னு சொல்லுவாங்க. சைத்தியாஸ் விஹாராஸ் were maintained in both towns and villagesல வந்து வஜ்ஜீஸை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காரு புத்தா. while saints who followed different beliefs, saints வந்து different beliefs ஃபாலோ பண்ணுவாங்களா, were respected and allowed to enter and leave the country freely. ஸோ வஜ்ஜீஸ்குள்ளே வந்து different kinds of saints, ஸோ இஸ்லாமாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பிலீஃப்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்கள மதித்து அவங்களையும் கண்ட்ரிக்குள்ளே விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ ராஜாஸ் ஆஃப் பவர்ஃபுல் கிங்டம்ஸ் ட்ரை டு கான்கர் த சங்காஸ். நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து பிம்பிசாரா அஜாத்த சத்ருவெலாம் கேப்சர் பண்ண நினச்சார் அப்படிங்கிறது. அண்ட் கான்கர் த சங்காஸ். nevertheless these lasted for a very long time till about 5,500 years ago when the last of the Ganas or Sanghas were captured by the Gupta rulers. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒன்றா ப்ராஸ்பர் ஆக முடியும்னு புத்தா சொல்லியிருக்காரு. பட் கிராஜுவலி எல்லா கிங்டமும் வந்து வீக்காக தான் ஆகும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ இந்த கனாஸும் சங்காஸும் வந்து வீக்கான டைம் வந்து குப்தா ரூலர்ஸ் இருந்த டைமில். ஸோ இது வந்து சாப்டர் 10 நம்ம படிப்போம் குப்தாஸ் வந்து என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு. ஸோ குப்தாஸ் தான் வந்து இந்த கடைசியாக இந்த வஜ்ஜிலலாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, கனாஸ் சங்காஸ். ஸோ இந்த இடத்த வந்து அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எல்ஸ்வேர்னு சொல்லி க்ரீஸ் ஏத்தன்ஸ் இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நத்திங் வெரி பிக். சரிங்களா? ஸோ இங்கே நடந்துகிட்ருக்கப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ரீட் இட் டு யூ கைஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஃபைன் க்ரீஸ் அண்ட் ஏத்தன்ஸ் இன் யுவர் அட்லஸ். ஸோ இன்னுமே வரைக்கும் க்ரீஸ் சுற்றி இருக்கிற இடம்லாம் ரொம்ப முக்கியம். Around 2,500 years ago, the people of Athens set up a form of government which is called as democracy. So, அந்த காலத்திலே democracy வந்துருச்சு, which lasted for about 200 yearsக்கு வந்து democratic form of government நடந்தது. இப்போ இந்தியாவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. So, all free men over the age of 30 were recognized as full citizens. So, 30க்கு மேலே இருக்கிறவங்க தான் full citizens அப்படிங்கிறாங்க. They were an assembly that met at least 40 times a year to decide on the important matters. இப்போ பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருந்தது. அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் மெனி பொசிஷன் were given were made through lottery. ஸோ சீட்டு குலுக்கி போட்டு அதுலேருந்து எடுப்பாங்க. All those who wanted to be chosen gave their names and then some were selected through lottery. Citizens were expected to serve in the army and navyல வந்து சர்வ் பண்ணும் கிரீஸ்லி ஏத்தன்ஸ்லையும். However, women were not considered citizens. ஸோ 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சிட்டிசன்ஸ், ஆனால் அதுலேயும் வந்து விமன் சிட்டிசன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ விமன் எந்த அளவுக்கு வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஆல்சோ மெனி ஃபாரினர்ஸ் who lived and worked in Athens. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வந்து they lived and worked in Athens as merchants and craftspersons did not have the right as citizen. ஸோ அது ஃபாரினர் மாதிரி தான் ஃபாரினர் மாதிரி தான் அவங்கள நினச்சாங்க. Besides, there were several thousand slaves in Athens who worked in mines, fields, households
அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் தே டூ வேர் நாட் ட்ரீட் அஸ் சிட்டிசன்ஸ். ஸோ ஸ்லேவ்ஸாக இருக்கிறவங்க சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணலை இந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒர்க் த்ரூ கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஷீட். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டி குட்டி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கான மீனிங். ஸோ சாப்டர் 5 இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வில் டீல் வித் சாப்டர் 6 டுமாரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட NCERT கோர்சஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸோட கோர்சஸ் போயிட்டுருக்கு. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேளுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் UPSC மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு. டெய்லி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் 30 டெஸ்ட்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ப்ரிலிம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம், as well as for Prelims 2022. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, இல்லை ஏதாவது புக்கோட டிமாண்ட் வேணும், ஐ மீன் புக் வந்து உங்களுக்கு சர்டன் ஸ்பெசிஃபிக் சாப்டர்ஸ் வேணும், இந்த புக் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டால் கூட அக்கார்டிங் டு யுவர் demand we can take it and provide it to you. And yeah guys, so that's it. Thank you for watching.